श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். அனுமான் அசோகவனத்தை துவம்சம் செய்தவுடன் கிங்கரர்களை அனுப்பினான், சேனைத் தலைவர்களை அனுப்பினான், மந்திரி குமாரர்களை அனுப்பினான், அக்ஷகுமாரனை அனுப்பினான். அனைத்து படைகளும் அவர்களும் வதம் செய்யப்பட்டார்கள். தொடர்ந்து இந்திரஜித்தை அனுப்பினான். இந்திரஜித்தும் அனுமனை என்ன செய்வது, வெல்ல முடியவில்லையே என்று யோசித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். பிரம்மாஸ்திரத்தை அனுமான் ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டது போல் இருந்தார். பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டிருக்கும் பொழுது ராவணனிடம் அழைத்து செல்லும் பொழுது அனுமானை கயிறுகளாலும் மற்றவைகளாலும் கட்டினார்கள். அப்படி கட்டினால் தன் கட்டுக்கு மேல் இன்னொரு கட்டு இருந்தால் பிரம்மாஸ்திரம் விடுபட்டுவிடும். இருந்தாலும் தான் கட்டுப்பட்டு இருப்பது போலவே அந்த அரக்கர்கள் செய்கின்ற துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு அனுமான் சென்று கொண்டிருந்தார். சபையிலே ராவணனை பார்த்து அவனுடைய தேஜஸ்யம், அவனுடைய உருவத்தையும், அவனுடைய பல பராக்கிரமத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அப்பொழுது இந்த உலகத்தையே கலங்கச் செய்கிறவனும் தோல் வலிமை பெற்றவனுமான ராவணன் தன் எதிரே மஞ்சளான கண்களோடு தேஜஸ் நிரம்பி நிற்கும் வானர சிரேஷ்டனை கண்கொட்டாமல் பார்க்கிறான். மிகவும் கோபம் வருகிறது. அவனுக்குள் பல சந்தேகங்கள் ஏற்படுகிறது. அதை பற்றி சிந்திக்கிறான். நான் முன்பு கைலாச மலையை பிடித்து அசைத்த போது என்னை சபித்தாரே, அந்த சாக்ஷாத் பகவான் நந்தியே இங்கு வந்திருக்கிறாரோ, அல்லது அந்த பாணாசுரனை இந்த மாதிரி வானர உருவத்துடன் வந்திருக்கிறானோ என்று பல சந்தேகங்களால் தன்னுள் யோசித்து கொண்டு தன்னுடைய அமைச்சர்களில் சிறந்தவனான பிரகஸ்தனை பார்த்து அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதும் பொருள் பொருந்ததுமான கோபத்தால் சிவந்த கண்களோடு இருக்கும் ராவணன் சொல்கிறான், இந்த துஷ்டரை கேட்பாயாக, எங்கிருந்து வந்திருக்கிறான், எதன் காரணமாக வந்திருக்கிறான், நந்தவனத்தை அழித்ததால் இவனுக்கு என்ன லாபம், அரக்கிகளை ஏன் மிரட்டினான், நெருங்க முடியாத என் பட்டணத்திற்குள் வந்ததன் நோக்கம் என்ன, என் படைகளுடன் சண்டை போட்டானே அது எதற்காக, இந்த கெடுமதியாளனை கேள் என்று சொல்லுகிறான். பிரகஸ்தன் அனுமானை பார்த்து, வானரமே அமைதியாக இரு, பயப்படாதே, உனக்கு நன்மையே உண்டாகும். வானரமே, இந்திரனால் அனுப்பப்பட்டு நீ ராவணனிடம் வந்திருக்கிறாயா, பயப்படாமல் சொல், உண்மையை சொன்னால் உன்னை விட்டு விடுவார்கள். குபேரன், யமன் அல்லது வருணனால் கட்டளையிடப்பட்டு இந்த ஒற்றன் வடிவம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நகரத்திற்கு வந்திருக்கிறாயா என்று கேட்டதோடு, மேலும் வெற்றியை விரும்புகின்ற விஷ்ணுவால் தூதனாக அனுப்பப்பட்டிருக்கிறாயா, உன்னுடைய உருவம்தான் வானரம், உன்னுடைய பேராற்றல் நிச்சயமாக வானரனை போன்றதாக இல்லை, இப்பொழுது உண்மையை சொல்லு, அப்பொழுதுதான் நீ விடுவிக்கப்படுவாய். நீ பொய் சொன்னால் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து, அல்லது வேறு எந்த காரணத்திற்காக ராவணராஜ்யத்திற்குள் நீ நுழைந்திருக்கிறாய் என்றெல்லாம் கேட்கிறான். இவ்வாறெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டவுடன் அனுமான் ராட்சச மன்னன் ராவணனை பார்த்து சொல்லத் தொடங்குகிறார். இந்திரனாலோ யமனாலோ வருணனாலோ அனுப்பப்பட்டவன் அல்லன் நான். குபேரனோடு எனக்கு நட்பு கிடையாது, விஷ்ணுவாலும் அனுப்பப்படவில்லை. நான் பிறப்பினாலேயே வானரம்தான், பொய் உருவம் தரித்து வரவில்லை. ராட்சச மன்னனை பார்ப்பதற்காக இங்கே வந்தேன். அது எளிதில் கைகூடாத காரியமாக இருந்தது. அதனால் ராட்சசராஜனை சந்திக்க கிடைக்கும் ஒரு குறுக்கு வழியாக அசோகவனத்தை அழித்தேன். அதன் பிறகுதானே பலசாலிகளான ராட்சசர்கள் யுத்தம் செய்வதற்காக அங்கே வந்தார்கள். என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் பதில் யுத்தம் செய்தேன். தேவாசுரர்களாலும் கூட அஸ்திர பாசங்களால் என்னை கட்டி போட முடியாது. உன்னுடைய மகனான இந்திரஜித்திற்கு எந்த பிரம்மா இந்த அஸ்திரத்தை கொடுத்தாரோ அந்த பிரம்மாவிடமிருந்தே அப்படி ஒரு வரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் மன்னனை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டேன். ராட்சசர்களால் துன்புறுத்தப்பட்ட நான் அஸ்திரத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு விட்டேன். இருந்தாலும் ஒரு அரசாங்க விஷயத்தை முன்னிட்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். அளவில்லாத ஆற்றலுடைய ஸ்ரீ ராகவனின் தூதன் நான். மன்னா, உங்களுடைய நன்மைக்காக சொல்லப்படுகின்ற என்னுடைய சொற்களை கேட்பீராக என்று அனுமான் மகா பராக்கிரமசாலியான அந்த ராவணனை பார்த்து தைரியத்தோடு சிறிதும் குழப்பமில்லாமல் பொருள் பொதிந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லுகிறார். சுக்ரீவனுடைய ஆணைப்படி நான் உங்கள் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறேன். ராட்சச மன்னனே, சகோதரன் போல் நெருங்கிய நட்புடைய சுக்ரீவன் உங்கள் க்ஷேமலாபங்களை பற்றி விசாரிக்கும்படி சொன்னார். அறம் பொருள் கூடியதும் இந்த உலகிலும் மேலுலகிலும் நன்மை தரத்தக்க வல்லதுமான மகாத்மா சுக்ரீவனுடைய செய்தியை கேட்பீராக. தசரதன் என்ற பெயருடைய ஒரு மன்னர்
திவ்யமான ரதங்கள், யானைகள், குதிரைகள் ஏராளமாக கொண்டவர். உலக மக்களுக்கு ஒரு தந்தை போல் நெருங்கிய உறவு கொண்டவர். அமரர்கோன் போல் ஒளி வீசுபவர். அவருடைய மூத்த மைந்தர், தோள் வலிமை உடைய ஸ்ரீராமன் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். பிரபு மகா தேஜஸ்வியான தந்தையின் உத்தரவுப்படி அரண்மனையிலிருந்து வெளியேறி அறநெறியை மேற்கொண்டு சகோதரனான லக்ஷ்மணனுடன் பத்னியான சீதையோடும் கூட தண்டகாரண்யத்தை அடைந்தார். விதேக மன்னன் ஜனகருடைய குமாரியும் கணவனை அனுசரித்துச் செல்லும் மனைவியான சீதை காட்டில் காணாமல் போய்விட்டார். தேவியை தேடிக்கொண்டு சகோதரரோடு கூட அந்த ராஜகுமாரர் ரிஷ்யமூக மலை வந்தடைந்தார். அங்கே சுக்ரீவனோடு சந்திப்பு ஏற்பட்டது. சீதையை தேடி கண்டுபிடிப்பதாக சுக்ரீவன் பிரதிஜை செய்தார். சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யத்தை பெற்றுத் தருவதாக ஸ்ரீராமனும் வாக்கு கொடுத்தார். சண்டையில் வாலியை கொன்று அந்த அரசகுமாரரால் வானர கரடி கூட்டங்களுக்கு தலைவராக சுக்ரீவன் ஆட்சியில் அமர்த்தப்பட்டார். வானர வீரரான வாலியை பற்றி உங்களுக்கு தான் முன்பே தெரியுமே. மகாவீரரான வாலி யுத்தத்தால் ஒரே பாணத்தால் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அக்கறையுடைய வானர மன்னனான சுக்ரீவன் சீதையை தேடி கண்டுபிடிப்பதில் மனம் செலுத்தி எல்லா திசைகளுக்கும் வானரங்களை அனுப்பி வைத்தார். ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, 10,000கணக்கான வானரர்கள் எல்லா திசைகளிலும் ஆகாயத்திலும் மேலும் கீழும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கருடனுக்கு நிகரானவர்கள், சிலர் வாயுவுக்கு நிகரானவர்கள். வானர வீரர்கள் பலம் பொருந்தியவர்கள், தடையில்லாமல் செல்லக்கூடியவர்கள், விரைவாக செயல்படுபவர்கள். நான் வாயுவுடைய சொந்த பிள்ளை, அனுமான் என்னும் பெயர். சீதையின் பொருட்டு 100 யோஜனை விஸ்தீரணமுள்ள இந்த பெருங்கடலை விரைவாக தாண்டி அவரை காணும் விருப்பத்தோடு இங்கு வந்துள்ளேன். சுற்றி அலைந்து திரிந்தபோது உங்கள் மாளிகையில் அசோகவனத்தில் ஜனககுமாரி பார்த்தேன். நீங்கள் தர்மத்தின் தத்துவம் அறிந்தவர், தவம் செய்து வரங்களை பெற்றுள்ளவர். பேரறிவாளரே, அயலார் மனைவை அபகரித்து கொண்டு வைத்திருப்பது உங்களுக்கு தகுந்ததல்ல. உங்களைப் போன்ற புத்திசாலிகள் தர்மத்திற்கு எதிரானதும் பெரிய ஆபத்துகளுக்கு காரணமானதும் வேருடன் நாசம் செய்யக்கூடியதுமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அல்லவா? தேவர்களாகட்டும் அசுரர்களாகட்டும். ராகவனுடைய கோபத்தை உணர்ந்த லக்ஷ்மணனால் விடப்படும் பாணங்களுக்கு எதிராக நிற்கும் சக்தி கொண்டவர் யார்? மன்னா, ஸ்ரீராமனுக்கு ஒரு துன்பத்தை தந்துவிட்டு தான் சுகத்தை அடைந்ததாக இந்த 3 உலகத்திலும் யாரும் கண்ணில் படவில்லை. ஆகையால் 3 காலங்களிலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதும் தர்மத்திற்கும் அர்த்தத்திற்கும் ஒத்ததுமான என் சொற்களை சிந்தித்து பாருங்கள். ஜானகியை அரசரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். என்னால் பிராட்டியார் பார்க்கப்பட்டார் என்பது எவ்வளவு அரிய செயல். அதற்கு பிறகு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீராகவன் கட்டளையிடுவார். சோகத்தில் மூழ்கியிருப்பவராக சீதை என்னால் காணப்பட்டார். யாரை கவர்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ அவர் உங்கள் விஷயத்தில் 5 தலை பாம்பு என்பதை நீங்கள் அறியவில்லை. விஷம் கலந்த அன்னத்தை நிறைய புசித்தவன் தன் பலத்தால் அதை ஜீரணிக்க முடியாதது போல பராக்கிரமசாலிகளான அசுரர்களாலும் அமரர்களாலும் கூட இவரை ஜீரணிக்க முடியாது. அதாவது பிராட்டியாரை ஜீரணிக்க முடியாது. அன்னத்தை உண்டதனால் வயிற்றுப்பசி தீர்ந்தது போல தோன்றினாலும் விஷத்தின் காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படவே செய்யும். இவைகள், அதாவது இப்பொழுது அனுபவித்து வரும் சுக சௌரியங்கள் உங்களுடைய தர்மானுஷ்டத்தாலும் தவத்தின் சிறப்பாலும் அடையப்பட்டவை. எனவே அதர்மத்தில் ஈடுபட்டு தன் பிராணனை இழப்பது என்பது நியாயமான காரியமில்லை. அசுரர்களாலும் தேவர்களாலும் கூட என்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை தவன் பயனாக பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணினால் நான் சொல்லப்போகும் காரணம் மிக்க வலிமையுடையது. நீங்கள் பெற்றுள்ள வரங்களால் பாதிக்கப்படாதது. இந்த சுக்ரீவன் தேவனல்லன், அசுரனல்லன், அரக்கனல்லன், தானவனல்லன், கந்தர்வனல்லன், யட்சனல்லன், நாகஜாதியைச் சேர்ந்தவனும் அல்லன். இவர்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தைத்தானே பெற்றிருக்கிறாய். சுக்ரீவன் வானர மன்னன், அந்த ஸ்ரீராமனோ மானுடர். வானரர் மானுடரால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்ற வரத்தை நீங்கள் பெறவில்லையே. ஆகவே மன்னா, வானரரும் மானுடருமான அவர்களிடமிருந்து உங்கள் உயிரை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள்? தர்மத்தின் பலனை அனுபவித்து விட்டீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதர்மத்தின் பலனை விரைவில் இனி அடையப் போகிறீர்கள். ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்கள் வதம் செய்யப்பட்டதையும் வாலியின் வதத்தையும்
ராமசுக்ரீவர்களின் நட்பையும் சிந்தித்து பார்த்து உங்களுடைய க்ஷேமத்தையும் யோசித்து பாருங்கள். குதிரைகள், ரதங்கள், யானைகளோடு கூடிய இந்த இலங்கையை அழிப்பதற்கு நான் ஒருவனே போதும். ஆனால் அவருடைய உத்தேசம் அதுவல்ல. சீதையை அபகரித்து சென்ற விரோதிகளை அழித்து காட்டுவேன் என்று வானர கரடி கூட்டங்களுக்கு எதிரில் ஸ்ரீராமன் சூளுரைத்திருக்கிறார். சாக்ஷாத் தேவேந்திரனே ஆனாலும் ராமபிரபுவிற்கு குற்றம் இழைத்துவிட்டு சுகத்தை அனுபவிக்க முடியுமோ? அப்படி இருக்க உங்களைப் போன்ற சாமானியரை பற்றி என்ன சொல்ல முடியும்? உங்கள் காவலில் உள்ள எந்த பெண்மணியை சீதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர் இலங்கை முழுவதையும் நாசம் செய்ய வந்துள்ள காலராத்திரி என்று புரிந்து கொள்ளுங்கள். சீதை என்ற உருவம் கொண்டு வந்திருக்கும் காலபாசத்தை நீங்களாகவே தோளில் சுமந்து கொண்டு வந்தீர்கள். ஆகவே உங்களுக்கு எப்படி நன்மை ஏற்படும்? நீங்களே யோசித்து பாருங்கள். சீதா பிராட்டியின் கற்பின் வலிமையாலும் ஸ்ரீராமனுடைய கோபாக்னியாலும் தாக்கப்பட்டு எரியப்போகும் இந்த நகரத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், அமைச்சர்கள், பங்காளிகள், சகோதரர்கள், மைந்தர்கள், நலம் விரும்புகள், போகங்கள், மனைவிகள் மற்றும் இலங்கைக்கும் அழிவை கொண்டு வராதீர்கள். ராட்சச மன்னர் பெருமானே, சத்தியமான என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஸ்ரீராமனுடைய அடிமையும் தூதனாக வந்திருப்பவனுமான இந்த வானரத்தினுடைய சொற்களை கவனமாக கேளுங்கள். பஞ்சபூதங்களோடும் சராசர பொருட்களோடும் எல்லா உலகங்களையும் உள்ளுக்கிழுத்து மறுபடியும் முன்பிருந்தவாறே படைக்கும் சக்தி படைத்தவர் பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீராமன். விஷ்ணுவுக்கு சமமான பராக்கிரமம் கொண்ட ஸ்ரீ ரகுவீரனை எதிர்த்து போரிடக்கூடியவர் தேவர்களிலோ அசுரர்களிலோ மன்னர்களிலோ யட்ச ராட்சச கூட்டங்களிலோ வித்யாரதர்களோ கந்தர்வர்கள் நாகர்கள் சித்தர்கள் கிண்ணறர்களிலோ பறவைகளிலோ பூதங்களிலோ எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் யாரும் கிடையாது. எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரனும் ராஜசிம்மமுமான ரகுநாதனுடைய வெறுப்பை இம்மாதிரியான சீதையை அபகரித்தல் போன்ற காரியத்தை செய்ததன் மூலம் பெற்றுவிட்ட நீங்கள் உயிரோடு இருப்பது மிகவும் கடினம். தேவ, தைத்திய, அரக்க, கந்தர்வ, வித்யாதர, நாக, யட்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்தாலும் 3 உலக நாயகரான ஸ்ரீ ராமச்சந்திரனை போரில் எதிர்க்கும் சக்தி உடையவர்கள் கிடையாது. அல்லர், அவர்கள் சக்தி கொண்டவர்கள் அல்ல. போரில் ஸ்ரீராமனால் வதம் செய்வதற்காக குறிப்பார்க்கப்பட்டவனை சுயம்புவான நான்முக பிரம்மாவோ, முப்புறங்களை எரித்த முக்கண்ணனான ருத்ரனோ, தேவர்கள் தலைவனான பேராற்றல் படைத்த இந்திரனோ கூட காப்பாற்ற முடியாது. மிக தெளிவாகவும் மிகுந்த தைரியத்துடன் சொல்லப்பட்டதும் தனக்கு பிடித்தம் இல்லாததுமான அனுமானின் சொற்களை கேட்டு ஈடையினை இல்லாத அந்த 10 தலை ராவணன் கோபத்தால் கண்கள் சுழல அந்த வானரரை கொலை செய்யும்படி ஆணையிடுகிறான். அனுமான் ராவணனுக்கு கூறியது ஹிதம். ஹிதத்துக்கும் பிரியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பிரியமான வார்த்தைகள் என்பது ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவருக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவருக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அவருக்கு நல்வழியை காட்டுமா என்பது துர்லபம், சந்தேகம். ஆனால் ஹிதம் என்பது அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஹிதோபதேசம் என்றால் நல்வழியை காட்டித்தரும் உபதேசம். அதுபோன்று அனுமான் ராவணனுக்கு நல்வழியை காட்டித்தரும் ஹிதமான வார்த்தைகளை சொன்னான். ஆனால் ராவணனோ 10 தலை 10 இந்திரியங்களாலும் அசுரத்தன்மை நிறைந்திருக்கிறான். 10 இந்திரியங்களாலும் அதர்மத்தில் ஆழ்ந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஜீவன் பெருங்கடல், சம்சார பெருங்கடலில் ஆழ்ந்து 10 இந்திரியங்களாலும் அனைத்து விதமான அதர்மங்களாலும், அதாவது எப்படி நெறிப்படி இருக்க வேண்டுமோ அந்த நெறியிலிருந்து பிழன்று விட்டு இருக்கானோ அந்த நெறியில் இருக்கிறான். அதனால்தான் அவனால் தனக்கு ஹிதமான வார்த்தைகள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இதமான வார்த்தைகளை சொல்லுவனை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறான். அவனை கொலை செய்துவிடு, அவனை வதம் செய்துவிடு. வதம் செய்வது என்பது வேறு. வதம் செய்வது என்பது யுத்தத்தில் செய்வது. கொலை செய்வது என்பது இவ்வாறு தண்டனை கொடுத்து அவனை தீர்ப்பு சொல்லி ஆட்கள் வைத்து கொலை செய்வது என்பது வேறு. வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரயோகத்தில் அநேக விதமான அர்த்தத்தை, பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு இங்கே ராவணனானவன் தனக்கு ஹிதத்தை சொன்ன அனுமானை கொலை செய்துவிடும்படி கட்டளையிட்டிருக்கிறான். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத
श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। जानकी कांत स्मरणे जय जय राम राम।